பிரவீன், இன்று மக்களவையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தன. தமிழகத்திலும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இது சிறுபான்மையினரின் மத உரிமையை மீறும் செயல், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதையடுத்து தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இந்த வக்ஃபு மசோதா கொண்டு செல்லப்படுகிறது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தில் உள்ள விமர்சனத்துக்குரிய அம்சங்கள், சர்ச்சைக்குரிய அம்சங்களை தொடர்பாக விவாதம் நடத்தி ஒருமித்த கருத்தோடு அந்த திருத்தங்கள் அதில் ஏற்றுக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளில் முதன்முறையாக ஒரு சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவது இதுதான் முதல் முறை என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது அப்படியே நிறைவேற்றப்படுவதுதான் இதுவரை வழக்கமாக எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்வதும், அதன் பின்னர் அந்த மசோதாவை பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவோடு அதை நிறைவேற்றுவதும் வழக்கமாக கொண்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி அரசு தற்பொழுது கூட்டணி பாஜக ஆட்சி என்பதால் எதிர்க்கட்சிகளின் எண்ணிக்கையும் 232 என்ற எண்ணிக்கையில் இருப்பதாலும் தற்போது அந்த மசோதாவை கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவது அல்லது நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று இன்று பேசிய மசோதாவின் மீது பேசிய எம்பிக்கள் அனைவருமே விடுதலை சிறுத்தைகள், திமுக மற்றும் சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் மற்றும் மற்ற கட்சிகளும் வலியுறுத்தின. இதனை ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா கொண்டு செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மத்திய அரசின் திருத்த சட்ட மசோதாவில் 40 திருத்தங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன. அதில் முதல் திருத்தமானது இந்த வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் பெண்களையும் இடம்பெற செய்ய வேண்டும். ஏனென்றால் வக்ஃபு வாரிய சொத்துக்களின் மூலம் கிடைக்கும் வருவாய் ஏழைகள், பெண்கள், குழந்தைகள் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்று வக்ஃபு வாரிய திருத்தம் கூறுகிறது. ஆனால் உண்மையிலேயே ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் வக்ஃபு வாரிய மூலம் கிடைக்கும் சொத்துக்கள் மூலம் கிடைக்கும் பணம் அவர்களுக்கு கிடைக்கிறதா என்பது சந்தேகத்துக்குரியது என்பது மத்திய அரசின் வாதமாக இருக்கிறது. ஆனால் ஏழைகளின் குழந்தைகளுக்கும் தான் நாங்கள் அதை செலவழிக்கிறோம் என்று வக்ஃபு வாரியத்தை சட்டத்திருத்தத்தை எதிர்ப்புகளின் வாதமாக இருக்கிறது ஒன்று. மற்றொன்று, ஒரு சொத்து அல்லது நிலம் அல்லது மனை வக்ஃபு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் சென்று விட்டால் அதன் பின்னர் அதற்கான தீர்ப்பாயத்தின் மூலம் தான் அந்த நிலம் தொடர்பான பிரச்சனைகள், வருவாய் தொடர்பான பிரச்சனைகளை அணுக முடியும். நீதிமன்றங்களிலேயோ மாவட்ட ஆட்சியர்களிடமோ அது தொடர்பாக முறையிட முடியாது என்பதாலும் அந்த சட்டம் திருத்தப்படும் என்றும் இந்த திருத்தத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 2 முக்கிய திருத்தங்கள் பெண்கள், இது தவிர சியா, சன்னி மற்றும் போஹ்ரா உள்ளிட்ட இஸ்லாம் மத மார்க்கத்தில் உள்ள பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கும் வக்ஃபு வாரியத்தில் பாரபட்சமின்றி அந்த நிர்வாகத்தில் அவர்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற இந்த சட்டத்திட்டத்தில் கூறப்படுகிறது. இதற்கும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது ஏற்கனவே இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் வக்ஃபு வாரிய நிர்வாகம் தொடர்பாக அளித்த புகார்களின் அடிப்படையில் இந்த திருத்தங்கள் கொண்டு வருவதாக மத்திய பாஜக அரசின் சார்பாக அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகள் இது சிறுபான்மையினரின் உரிமையை பறிக்கும் செயல் என்றும் வக்ஃபு வாரிய சொத்துக்களை முடக்குவது மற்றும் அதனை பறிமுதல் செய்வதற்கான முதல்கட்ட நடவடிக்கையாக இது இருக்கும் என்றும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதை ஏற்றுக்கொண்டு தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு இந்த மசோதா அனுப்பி வைக்கப்படுகிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இந்த சட்டத்திருத்தத்தில் உள்ள விமர்சனத்துக்குரிய அம்சங்கள் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன என்பது குறித்து ஆய்ந்து அது தொடர்பான விளக்கங்களுடன் இந்த திருத்தம் அடுத்த கட்டமாக மீண்டும் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.